வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள இறைவனாகிய அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுவதற்கும் வணங்குவதற்கும் அல்லாவின் நாமமே அன்றி வேறு எந்த நாமமும் பூமியின் மீதெங்கும் மனிதர்களுக்கு வழங்கப்படவில்லை. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே செலுத்தி என் உரையை துவங்குகின்றேன். கிறிஸ்தவர்களிடம் இயேசு கடவுள் என்று சொல்லிவிட்டு கூட்டத்தை கூட்டி 1000 கணக்கிலே பொய்களை அள்ளி அள்ளி வாரி வாரி வீசலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆமென் என்று பின்பாட்டு பாடிக்கொண்டு அதனை வரவேற்பார்கள். ஆனால் இயேசு கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு உண்மையை கூட அவரிடத்தில் பேச முடியாது. ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கோபம் வரும். இதுதான் மதவெறி. இந்த மத வெறியர்கள் எல்லா மதத்திலும் காணப்படுகிறார்கள். இவர்கள் மனிதர்களை கடவுளாக்கி கொண்டு வணங்கி கொண்டு தங்களுக்கு ஆதாரம் இல்லாதவற்றை பின்பற்றி கொண்டு வாழ்பவர்கள். இவர்கள் குல பெருமைக்காகவும் பாரம்பரியத்துக்காகவும் இது மூதாதையர்களின் வழிமுறைகளை விடாதபடிக்கு அவைகளால் தான் தங்களுடைய கௌரவம் காக்கும் என்பதாக கூறிக்கொண்டு தாங்கள் வணங்குவதுதான் கடவுள் என்றும் தாங்கள் செல்வதுதான் சத்திய மார்க்கம் என்றும் சொல்லிக்கொண்டு வாதம் செய்வார்கள். இது இவருடைய வழக்கம். நான் கேட்கின்றேன், கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கின்றேன், இயேசு கடவுள் என்றால் அவர் யாரை நோக்கி ஜெபம் செய்கின்றார்? இயேசுவை கடவுள் என்கிறீர்கள். இயேசு கடவுள் என்றால் அவர் யாரை நோக்கி ஜெபம் செய்கின்றார்? இதற்கு கிறிஸ்தவ உலகம் பதிலளிக்க வேண்டும். மார்க் 1:35 இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கடவுள் என்றால் அவர் யாரிடத்தில் ஜெபம் பண்ணினார்? இயேசுவின் கடவுள் யார் என்பதை கிறிஸ்தவ உலகம் தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யூதர்கள் தன்னை கொன்று விடுவார்கள் என்ற பயத்திலே பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார் என்று பைபிள் கூறுகிறது. மத்தேயு 26:39 இயேசு சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். யாரிடத்தில் ஜெபம் பண்ணினார்? தனக்கு ஆபத்து வந்துவிடப் போகிறது, தன்னை கொன்றுவிடப் போகிறார்கள் என்ற பயத்திலே இறைவனிடத்திலே அடைக்கலம் தேடுகின்றார், இறைவனிடத்திலே உதவி தேடுகின்றார் இயேசு கிறிஸ்து. இயேசுவை பிடிக்க வருகின்ற அந்த ராத்திரியிலே, பைபிளின்படி நான் கூறுகின்றேன், இயேசுவை பிடிக்க வருகின்ற அந்த ராத்திரியிலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று பைபிள் கூறுகிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய சீஷர்களை விழித்திருந்து ஜெபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தட்டி எழுப்பி, இப்படி நித்திரை பண்ணுகிறது என்ன? இன்று இது போன்ற நேரங்களிலே நீங்கள் பிதாவிடத்திலே இறைவனிடத்திலே உதவி தேட வேண்டாமா? என்னை பிடிக்க வருகிறார்கள், பிடிக்க வருகின்ற நேரம் சமீபமாக இருக்கிறது, நீங்கள் இப்படி தூங்கி கொண்டிருக்கின்றீர்களே, விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று அவர்களை கேட்கின்றார். லூக்கா 22:45-46 இயேசு ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அந்த பைபிளிலே எத்தனையோ இடங்களில் இயேசு ஜெபம் பண்ணினார், இயேசு ஜெபம் பண்ணினார், இயேசு ஜெபம் பண்ணினார் என்று இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களின் சிந்தையை அது தூண்டவில்லை. இயேசுவை கடவுள் என்கிறோமே, இயேசு ஜெபம் செய்கிறார் என்று பைபிளிலே போடப்பட்டிருக்கிறது. இவர் யாரிடத்தில் ஜெபம் செய்கிறார்? இயேசு கடவுள் என்றால் தனக்குத்தானே எப்படி ஜெபம் செய்து கொள்ள முடியும் என்ற கேள்வி எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எழவில்லை. இது போன்ற எத்தனையோ ஆதாரங்களை நான் இந்த வீடியோவில் பேசுகின்றேன். ஆதாரமற்ற செய்திகள் அல்ல. நான் பேசுகின்ற எல்லாவற்றிற்கும் ஆதாரத்தை பைபிள் வசனங்களை எடுத்து அந்த டிஸ்பிளேகளை போட்டு காட்டி விடுகிறேன்.
நீங்கள் அதை மறுக்கிறீர்கள். இதுதான் மதவெறி என்பது. இது மதவெறியர்கள், இதுதான் தீவிரவாதிகள். ஒருவன் கத்தி எடுத்து ஒருவனை கொலை செய்கிறவன் தீவிரவாதி அல்ல. கொலைகாரனோ கொள்ளைக்காரனோ அவனை காட்டிலும் மிகப்பெரிய தீவிரவாதி யார் என்றால், உண்மையான இறைவனை மக்கள் அறிந்து கொள்ள விடாமல் அவனுடைய சத்திய மார்க்கத்தை தடுத்து நரகத்தின் பாதையிலே மக்களை வழி நடத்துகின்றானே, அவனை விட பயங்கரவாதி தீவிரவாதி எவனும் இல்லை. அதை தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒருவன் உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவனாய் இருந்தால் அவனை குறித்து பயப்பட வேண்டாம். அவன் கொலைகாரனோ கொள்ளைக்காரனாகவோ இருந்தால் அவனை குறித்து பயம் உங்களுக்கு வேண்டாம். அவனால் உங்கள் சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல முடியும். ஆனால் எவன் ஒருவன் சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்தே நரகத்தில் அழிக்க நினைக்கிறானோ அவனுக்கு பயப்படுங்கள். தன்னுடைய தவறான உபதேசத்தினால் உண்மையான இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ளாதபடி மக்கள் தன்னுடைய தவறான உபதேசத்தினால் பொய் சாட்சிகளை கூறி இதுவே சத்தியம் என்று பொய் ஆணையிட்டு மக்களை நம்ப வைத்து அவருடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் சேர்த்தே நரகத்திற்கு தள்ள முயற்சிக்கின்றானே, அவனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவனுக்கு பயப்படாதிருங்கள். சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அந்த இறைவனுக்கு அஞ்சினீர்கள் என்றால் இங்கே அந்த பாதையை காட்டுகின்றவன் மேல் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். அந்த சத்தியமா அது அசத்தியமா என்பதை ஆராய்ந்து அறிவீர்கள். குருட்டுத்தனமான நம்பிக்கையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஆகவே சரீரத்தை மாத்திரம் கொள்கிறான் பாருங்கள், அவன் தீவிரவாதி அல்ல. உங்களை ஆத்மாவையும் சரீரத்தையும் சேர்த்து நரகத்தின் பாதைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்றானே உங்களுடைய போதகர்கள், அவர்கள்தான் தீவிரவாதிகள். அவர்களிடம் எச்சரிக்கையார்கள் என்றுதான் இந்த வசனம் தெள்ள தெளிவாக கூறுகிறது. இந்த மத வெறியர்களையும் தீவிரவாதிகளையும் இயேசு கிறிஸ்து பட்டியலிடுகிறார். யாரெல்லாம் மத வெறியர்கள், யாரெல்லாம் தீவிரவாதிகள் என்று மிகவும் தெளிவாக சொல்கின்றார். இயேசுவை கடவுளாக்க வேண்டும் என்றும் தங்களுடைய போதனைகள் உண்மையான போதனைகள் அது சத்தியம் என்பதை நிரூபிப்பதற்காக பொய் சாட்சிகளை கூறி பொய் ஆணையிட்டு மக்களை சரியான பாதையிலே செல்ல விடாமல் தடுத்து நரகத்தின் பாதைக்கு வழிகாட்டுகிறார்கள். இவர்கள் பரலோகத்தை பூட்டி போடுகிறார்கள். இவர்கள் தான் தீவிரவாதிகள் என்று இயேசு கூறுகின்றார். மத்தேயு 23:13 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்களும் அதில் பிரவேசிப்பதில்லை, அதில் பிரவேசிக்க போகிறவர்களும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. நீங்க தான் தீவிரவாதி. தடுத்து நிறுத்தினான் பார், பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட்டு கொண்டு இருக்கின்றான் பான். அவனை நம்பி கூட்டம் கூட்டமாக சென்று உட்கார்ந்து கொண்டு என்று உங்கள் வாய்களை புலந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, அவன் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகின்றான். மத்தேயு 23:15 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அடுத்ததாக சொல்கிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமி அனைத்தையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போதோ அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இதுதான் வீடோடா போய் நோட்டீஸ்லாம் கொடுக்கறது. உங்களுக்கே கடவுள் யாருன்னு தெரியல, நீங்களே கடவுள் யார் என்ற விஷயத்துல குழப்பத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு பைபிள் ஒண்ணுமே சுத்தமா புரியல. காரணம், நீங்கள் மனிதனை கடவுளாக கும்பிட்டு கொண்டிருக்கிறதுனால் அந்த பைபிளுடைய சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் பைபிளிலே ஜீரோவாக இருக்கிறீர்கள்.
உங்களுக்கே பைபிள் தெரியல, கடவுள் யார் என்ற விஷயத்திலையும் நீங்க குழப்பத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு இல்லை. முதல்ல இயேசுவை கர்த்தர்ன்றீங்க, அதுக்கப்புறம் தேவகுமாரன்றீங்க, அதுக்கப்புறம் மனுஷகுமாரன்றீங்க, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியானவர்ன்றீங்க. முதல்ல கர்த்தர், அதுக்கப்புறமா தேவகுமாரன், அதுக்கப்புறம் மனுஷகுமாரன், அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியானவர். இயேசு மனுஷனா மிருகமா? ஆட்டுக்குட்டியானவர் 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 ஏற்றி வச்சிருக்கிறீங்க. நானே நல்ல மெய்ப்பன்னு சொல்லியிருக்கிறார் அவர். நானே நல்ல மெய்ப்பன் சொன்னவரை போயிட்டு ஆட்டுக்குட்டி ஆக்கி விட்டா எப்படி? அந்த ஒரு சின்ன சிந்தனை, ஒரு சின்ன ஒரு 5வது படிக்கிற குழந்தை கூட இதை கேட்கும், கேள்வி கேட்கும். அவரு மெய்ப்பன் சொல்லி ஐ எம் குட் ஷெப்பர்ட், ஐ எம் தி குட் ஷெப்பர்ட்னு சொல்லியிருக்கிறாரு. நானே நல்ல மெய்ப்பன் சொல்லும்போது அவரே ஆட்டுக்குட்டியானவர்னா என்னையா நீங்க இதை கூடவா சிந்திக்க மாட்டீங்க? மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமி அனைத்தையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான ஆன போதோ இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அவர்கள் இந்து கோயிலே இருந்துட்டு இருக்கலாம். கருமாரி அம்மன், அந்த அம்மன், இந்த அம்மனையும் அவங்க வணங்கிட்டு இருக்கலாம். அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு நீனோ சத்திய மார்க்கத்தை காட்டுற மாதிரி நீ போறது இல்லாம நரகத்துக்கு அவங்களையும் கூட்டின்னு போற. வீடு வீடா போயிட்டு நோட்டீஸை கொடுத்து, இயேசுதான் கடவுள், இயேசு ஏற்றுக்கொள், இயேசு இதை செய்கிறார், உன் கடனை அடைக்கிறார், உன் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கிறார், உன் வீட்டை கட்டி தருகிறார் இயேசுன்னு இந்த நூதன விளம்பரங்கள், இந்த இலவசங்களை எல்லாம் அறிவிக்கிறார்கள் இப்போ அரசாங்கம். அது மாதிரி இந்த மாதிரி நூதன விளம்பரங்களை படுத்தி தான் கூட்டமாக கிறிஸ்தவத்திற்கு வருகிறார்களே தவிர அவர்களை பைபிளை படித்து ஆராய்ந்து கடவுள் யார் என்பதை அறிந்து உணர்ந்து எவரும் கிறிஸ்தவத்திற்கு வரவில்லை. இயேசு ஒரு மனிதர் என்பதை பைபிள் தெளிவாக கூறுகிறது. இயேசு சாப்பிட்டார் என்கிறது, மலஜலம் கழிக்கிறார். இயேசு உறங்குகிறார், தூக்கம் போடுகிறார், குரட்டை விட்டு தூங்குகிறார், அசந்து தூங்குகிறார். ஆனால் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. சங்கீதம் 121:4, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வசனம் இருக்கிறது. இவ்வாறாக வசனம் இருக்கும் போது இயேசுவை கடவுள் என்கிறீர்கள், அவர்தான் இஸ்ரவேலின் தேவன் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் இங்கே இயேசு தூங்கினார் என்று கூறுகிறது. மார்க் 4:38 கப்பலின் பின் இணையத்தில் இயேசு தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கப்பலின் பின்னிணையத்தில், கப்பலுடைய பின்னிணையத்தில் அவர் தலையணை போட்டு அசந்து தூங்கி கொண்டிருக்கின்றார். வெளியே புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது. அந்த படகு கப்பல் கவிழ்ந்து போகும் அளவிற்கு குலுங்குகிறது. அவர் அது கூட தெரியாமல் அவர் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார் என்று வசனம் கூறுகிறது. உடனே சீஷர்கள் எழுப்புகிறார்களாம். உடனே எழுந்தெடுத்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறாராம். அது அப்படியே அமைதியாயிற்றாம். ஏன்பா நான் கேட்குறேன், அவ்வளவு காற்று, புயல் காற்று, சூறைக்காற்று, அலைகள் எழும்பி படகு குலுங்கி ஆடுது, அப்பெல்லாம் அவருக்கு தெரியலையா? அப்பெல்லாம் அவர் கடவுள் தானே, அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவர் அப்போ ஆழ்ந்து தூங்கி போட்டு ஏஞ்சி சாதாரண மனுஷனை போல எழுந்து பார்க்கும்போது கப்பல் ஆடின்னு இருக்கும் பொழுது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதியாயிடுச்சுன்னா என்ன கதை? அவர் அதட்டி இருக்க மாட்டார், ஜெபம் பண்ணி இருப்பார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி இருப்பார். இந்த காற்றையும் கடலையும் அமைதியாக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்பார். கர்த்தர் இயேசுவின் ஜெபத்தை கேட்டு அந்த காற்றையும் கடலையும் அமைதியாக்கி இருப்பார். வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்களும் பிரவேசிப்பதில்லை, அவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. இதுதான் தீவிரவாதம். இவன் தான் தீவிரவாதி. சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிப்பதற்கு பாதையை காட்டுகிறான். இவன் தான் தீவிரவாதி. இவன் எப்படி பூட்டி போட்டான்? இந்த வேத பாரகரும் பரிசேயரும் எதை பூட்டி போட்டார்கள், எப்படி பூட்டி போட்டார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், மத்தேயு 21:43 இயேசு இஸ்ரவேலரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார்.
தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற வேறே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யமாகிய மார்க்கம், இறைவனது மார்க்கம், இஸ்ரவேலே, யூதர்களே, உங்களிடத்திலிருந்து நீக்கப்படுகிறது. உங்களுடைய அநியாயத்தின் காரணமாக, உங்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக தேவனுடைய பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கிறதின் நிமித்தமாக அவர் பொறுமையாய் இருந்து பொறுமையை இழந்த காரணத்தினால் அந்த மார்க்கத்தை, தேவனுடைய ராஜ்யமாகிய இறைவனது மார்க்கத்தை உங்களிடத்தில் பிடுங்க போகிறார். அது உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற வேறே ஜனத்திற்கு கொடுக்கப்பட போகிறது. தேவனுடைய ராஜ்யமாகிய இறைவனது மார்க்கம் யாரிடத்திலே செல்கிறது? நல்ல கனிகளை தருகின்ற ஜனம் யார் என்று சிம்பாலிக்கா சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் ஒரு காலம் வேதத்தில் வாசிக்கவில்லையா? சீஷர்களை பார்த்து கேட்கின்றார். மத்தேயு 21:42 இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். எந்த கல் ஆகாதென்று தள்ளினீர்கள்? ஆபிரகாமின் மூத்த மகனாகிய இஸ்மவேலை ஆகாதென்று தள்ளினீர்கள். இவன் அடிமை பெண்ணின் மகன், வேலைக்காரிக்கு பிறந்தவன் என்று ஆகாதென்று அந்த கல்லை தள்ளினீர்கள். ஆபிரகாமுடைய இரண்டாவது மனைவியாகிய அடிமை பெண்ணின் ஆகாதென்று தள்ளினீர்கள். இவள் எகிப்து தேசத்தால், இவள் அடிமை பெண், இவள் வேலைக்காரி, இழிவானவள் என்று ஆகாதென்று தள்ளினீர்கள். அவைகள்தான் தேவனுடைய மார்க்கத்தின் மூளைக்கல்லாகி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் இறைவனது மார்க்கத்திற்கு மூளைக்கல்லாகி இருக்கிறது. நல்ல கனிகளை தருகின்ற ஜனமாக அதை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த செய்திதான் யூதர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. பேரிடியாக அவர்கள் தலையின் மேல் விழுந்தது. வெறுப்படைந்தார்கள். வெகு காலமாக மெஸ்ஸையா வருவார், அவர் நம்முடைய யூத குலத்திலிருந்து தோன்றுவார் என்றெல்லாம் கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த இந்த யூதர்களுக்கு வரப்போகிற மெஸ்ஸையா அடிமை பெண்ணின் மகனாகிய இஸ்மவேல் சமுதாயத்திலிருந்து தான் தோன்றுவார் என்ற இயேசு கிறிஸ்துவின் அந்த தீர்க்க தரிசனம் இவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. இவர் தீர்க்கதரிசி அல்ல, இவர் பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்றெல்லாம் அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். இயேசு கிறிஸ்து பிசாசு நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், இவர் வேசியின் மகன் என்றெல்லாம் அவரை திட்டினார்கள். அவரை கொல்வதற்கு திட்டமிட்டார்கள். இவரை இப்படியே விட்டு வைத்தால் இந்த செய்தி பரவிவிடும், மொழியிலே கிள்ளி இருந்து விடலாம் என்று இயேசு கிறிஸ்துவை கொல்லுவதற்கு திட்டமிட்டார்கள். அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் விண்ணப்பத்தை கேட்ட தேவனாகிய கர்த்தராகிய அல்லாஹ் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றி விட்டார். யூதர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, கொல்லவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் கொன்றது இயேசுதான் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். யூகத்தை பின்பற்றுவதை தவிர இதை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இயேசுவை பிடிக்க வரும் பொழுது இயேசுக்கு பதில் ஒரு அக்கிரமக்காரன், ஒரு அநியாயக்காரன் அந்த இடத்தில் இயேசுக்கு பதிலாக ஒப்பாக்கப்பட்டான். அவனை தான் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட்டோம் என்றுதான் இன்றைக்கு வரைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை கொன்றுவிட்டோம் என்று நினைத்து யூதர்கள் நியாயப்பிரமாண புஸ்தகங்களையும் சங்கீதங்களையும் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் பிரிந்து சென்று விட்டனர். அடுத்ததாக இந்த கிறிஸ்தவர்கள் சிலுவையில் தொங்கினது இயேசுதான் என்ற நம்பிக்கையில் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக்கி கொண்டு ஒரு மதத்தை ஸ்தாபித்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் மதத்திற்கும் சீஷர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சீஷர்கள் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை என்ற நம்பிக்கையில் தான் இருந்தார்கள். பிறகு இயேசு கிறிஸ்துவை கடவுளாக்கப்பட்டு அந்த மதம் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு சீஷர்களின் பெயரிலே மற்றவர்கள் எழுதினதுதான் அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற அதிகாரங்கள் எல்லாம். அதில் ஒன்றும் சீஷர்கள் எழுதியதாக அதற்கு ஆதாரம் இல்லை. இந்த பிசாசானவன்
இறைவனை நோக்கி சொல்கிறான், உம்முடைய நேரான பாதையில் உட்கார்வேன், முன்னும் பின்னும் இடமும் வலமும் இருந்து அவர்களை வழிகெடுப்பேன் என்று. குரான் சூரா 7 ஆயத்து 16-17 வசனங்களில் உமது நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன் என்று அவன் கூறினான். பின்னர் அவர்களின் முன்னும் பின்னும் வலமும் இடமும் அவர்களிடம் வருவேன். அவர்களில் அதிகமானோரை நீர் நன்றி செலுத்தோராய் காண மாட்டீர் என்றும் கூறினான். தேவனுடைய ராஜ்யம் ஆகிய தேவனுடைய மார்க்கம் வேறொரு சமுதாயத்திற்கு போகிறது என்று அவன் அறிந்து அதை கெடுப்பதற்காக அந்த கூட்டத்தை இரு பிரிவுகளாக்கினான். ஒன்று யூதம் என்றும் ஒன்று கிறிஸ்தவம் என்றும் இரு பிரிவுகளாக்கி யூதர்களை ஒரு பக்கமாகவும் கிறிஸ்தவர்களை ஒரு பக்கமாகவும் திசை திருப்பி விட்டான். இதுதான் நடந்த சம்பவம். அதற்கு அடையாளமாக தான் பாருங்க, சாலமோன் கட்டிய ஜெருசலேம் தேவாலயம் இன்று முஸ்லிம்கள் கையில் இருக்கிறது. தெளிவாக ஒரு சாட்சி கண் எதிர்க்கே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஆகிய தேவனுடைய மார்க்கம் யூதர்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இஸ்மவேல் சமுதாயமாகிய இஸ்லாமியர்களிடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கு சாட்சி ஜெருசலேம் தேவாலயம் பைத்துல் மக்திஸ் என்ற பெயரிலே முஸ்லிம்களின் தொழுகை ஸ்தலமாக அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. இது போதாதான் இந்த ஒரு சாட்சி. அதை எவனும் நெருங்க முடியாது, யூதனும் நெருங்க முடியாது, கிறிஸ்தவனும் நெருங்க முடியாது. ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஜெருசலேம் தேவாலயத்தில் உள்ள விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உள்ள நுழைய முடியாதுன்னு கர்த்தருடைய வாக்கு தத்தம் இருக்கிறது. அதற்கு மீறி எதுவும் நடக்காது. இந்த அமெரிக்காரனாலையும் இந்த இஸ்ரேவேலில் இருக்கிற யூதனாலையும் அந்த ஜெருசலேம் தேவாலயத்தை டச் கூட பண்ண முடியாது. இதுவரைக்கும் பண்ண முடியல. பெரிய வல்லரசுகள் தான் நெருங்க முடியுதா அதுகிட்ட நெருங்க முடியுதா பார்த்தீங்களா? முடியாது. இது ஒன்று போதும், மிகப்பெரிய சாட்சி. அதுகிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா இந்த அமெரிக்காக்காரன் விருத்த சேதனம் இல்லாதவன், இந்த யூதன் விருத்த சேதனம் இருந்தும் அசுத்தன். ஆகவே இந்த விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் ஜெருசலேம் தேவாலயத்திற்குள்ள நுழைவதற்கு அனுமதி இல்லை. கிறிஸ்தவனுக்கும் சரி யூதனுக்கும் சரி அங்கே அந்த ஜெருசலேம் தேவாலயத்தில் முஸ்லீம்களின் தொழுகை ஸ்தலத்தில் நுழைவதற்கு அனுமதி இல்லை என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. அடுத்ததாக பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகின்ற தீவிரவாதிகளின் பட்டியல் இருப்பவர் பவுல். அவர் மக்களை எப்படி திசை திருப்புகிறார் என்பதை பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14 அதிகாரம் 16 வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக, மறுமை நாள் வரை உங்களோடு இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன், நான் இல்லப்பா, வேறொரு தேற்றவாளன் வருகிறார் என்று சொல்கிறார். அடுத்ததாக யோவான் 16 அதிகாரம் 13 வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16 அதிகாரம் 8 வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்றார். சத்திய ஆவி வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வருங்காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்படியான செய்தியை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். சத்திய ஆவி என்றால் என்ன என்றால், இறைவனது வார்த்தைகளை பூமிக்கு கொண்டு வருகின்ற பரலோக தூதன். இறைவனுடைய வார்த்தைகளை பூமிக்கு கொண்டு வந்து இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இறை தூதரிடம் அந்த வார்த்தைகளை ஒப்படைப்பார்.
அந்த இறை தூதர் இறைவனிடத்திலிருந்து அந்த தூதர் மூலமாக பெற்ற வார்த்தைகளை மக்களுக்கு உபதேசிப்பார், போதிப்பார். இவர்தான் தேற்றரவாளன். அந்த சத்திய ஆவியினிடத்தில் வருகின்ற அந்த இறைவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு போதித்து அவர்களை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். பூமியில் உள்ள இறை தூதர் தான் தேற்றரவாளன். இறைவன் தன்னுடைய வார்த்தைகளை அந்த பரலோக தூதன் மூலமாக தான் பூமிக்கு தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தூதர்களிடம் செய்திகளை அனுப்புகிறார். இதுதான் ஃபார்மெட். தேவனுடைய மார்க்கத்தினுடைய ஃபார்மெட் இப்படிதான். கர்த்தருடைய செய்திகள் இவ்விதமாக தான் பூமிக்கு வந்து அடையும். இதை மீறி வராது. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் உண்டாகி என்று வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவ்விதமாய் காண முடியாது. கர்த்தருடைய வார்த்தை மத்தேயுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை மார்க்குக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்கு உண்டாகி என்று இருக்காது. ஆகவே இதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இது மனிதர்களால் எழுதப்பட்டது. இயேசுவை கடவுளாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இயேசுடைய சீஷர்களின் பெயர்களை வைத்தால்தான் மக்கள் நம்புவார்கள் என்று எழுதப்பட்டது இந்த புதிய ஏற்பாடு. சத்தியாவின் மூலமாக இறைவனது வார்த்தைகளை பெற்று மனிதர்களுக்கு, இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு போதித்து அவர்களை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிறாரே, அவர்தான் தேற்றரவாளன். இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றரவாளனாக அக்காலத்திலே அந்த மக்களுக்கு இருந்தார். பிறகு வேறொரு தேற்றரவாளன் வருகிறார். அவர் உங்களுக்கு வருங்காலத்தை குறித்த காரியங்களை வெளிப்படுத்துவார். நியாயத்தீர்ப்பை குறித்தும், நீதியை குறித்தும், பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு சொல்லி இருக்க, இதை திருப்புகிறார், திசை திருப்புகிறார். யாரு? பவுல். ஏனென்றால் இந்த செய்தி உண்மையாகிவிடக்கூடாது. இந்த செய்தி உண்மையாகிவிட்டால் மக்கள் இஸ்லாம் பக்கம் திரும்பி விடுவார்கள் என்ற காரணத்திற்காக இந்த செய்தியை திசை திருப்புகிறார். எப்படி என்று பாருங்கள். கலாத்தியர் 1:8 பவுல் கூறுகிறார், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இயேசு கிறிஸ்து சத்தியாவி ஒருவர் வருவார் என்று சொல்லி இருக்கிறார். அந்த சத்தியாவி வானத்திலிருந்து தான் வர வேண்டும். அதை தடுப்பதற்காக, இயேசுனுடைய வார்த்தைகளை புறக்கணிப்பதற்காக, தடுப்பதற்காக என்ன சொல்கின்றார்? நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வந்து பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை இங்கே பூட்டி விட்டான். கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை பூட்டி போட்டு இப்படிப்பட்ட வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றான். ஆகவே இவனும் ஒரு தீவிரவாதி தான், பவுல் என்கிறவன். அடுத்ததாக தீவிரவாத பட்டியலில் வருகிறவர்கள் யார் என்றால், இறைவனுடைய உண்மையான மார்க்கத்தை மறைத்து தங்கள் போதனைகளின்படி, தங்களுடைய கற்பனைகளின்படி இயேசுவை கடவுளாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இறைவனுடைய வார்த்தைகளை மாற்றி அமைத்து எழுதி வைத்திருக்கிறவர்கள் இந்த பைபிளிலே அங்காங்கே காணலாம். அதாவது பழைய ஏற்பாட்டிலே இயேசு இருக்கிறார் பாருங்கள் என்பதற்காக சில இடைச்சல்களை பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஏசாயா 9:6 கூறுகிறது. ஏசாயா 9:6 நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று இடைச்சர்கள் பண்ணி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டால், அங்க பார்த்தீர்கள் என்றால் அது போல்டு லெட்டர்ஸ்ல டார்க் பண்ணி வைத்திருப்பார்கள். அந்த இடத்தை மாத்திரம் டார்க் பண்ணி வைத்திருப்பார்கள். நானே கர்த்தர், என்னை தவிர தேவன் இல்லை என்பது சாதாரணமாக இருக்கிறது. நானே பூமியை பரப்பினவர், எனது வலது கை வானங்களை அளவிட்டது என்று சொன்ன வசனங்கள் சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் ஏசாயா 9:6 மட்டும் பட்டை தீட்டப்பட்டு இருக்கிறது.
அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு பட்டை தீட்டி வைத்திருப்பார்கள். இது இடைச்செருகள். எப்படி இடைச்செருகள் என்றால், தீர்க்க தரிசன வசனங்கள் யாவுமே எதிர்காலத்தை குறித்து தான் இருக்கும். நிகழ்காலத்தை குறித்தோ இறந்த காலத்தை குறித்தோ இருக்காது. ஆனால் இந்த வசனத்தினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்றால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது ஒரு நிகழ்காலமாகவோ இறந்த காலத்தை குறிப்பதாகவோ இருக்கிறபடியால் இது தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே பாருங்கள், இதே ஏசாயா தான் அந்த 7ஆம் அதிகாரத்திலே கூறியிருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. இது ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு தீர்க்க தரிசனமாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இது எதிர்காலத்தை குறித்த ஒரு செய்தியாக இருக்கின்றபடினால் இதை பார்க்கும் பொழுது ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொன்ன வசனம் இது எப்படி இருக்கிறது என்றால், மரியாள் கன்னிகையாக இருக்கும்போது இவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னதை போலவும், இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொன்னதை போலவும், கொஞ்ச நாட்களிலேயே ஏசாயாவின் காலத்திலேயே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி அவர் ஒரு குமாரனை பெற்றெடுத்ததை போலவும் இருக்கிறது. அந்த 9ஆம் அதிகாரத்தில் கொஞ்ச காலத்திலேயே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற செய்தி ஏசாயாவின் காலத்திலேயே நிறைவேறிவிட்டதாக தான் இது தெரிகிறதே தவிர இது வருங்காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக தெரியவில்லை. நான் சொல்லுகிறது என்னவென்று புரிகிறதா உங்களுக்கு? அதாவது மரியாள் கன்னியாக இருக்கும்போது இந்த 7ஆம் அதிகாரத்தில் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசாயா சொன்னதாகவும், அது கொஞ்ச காலத்திலே நிறைவேறிவிட்டதாகவும் இருக்கிறது. இந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்கள் ஏசாயாவின் காலத்தில் நிறைவேறிவிட்டதாக, அதாவது 10 மாதத்திலேயே 10 மாதத்திற்கு முன்பாக ஏசாயா கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னதை போலவும், 10 மாதம் கழித்த பிறகு நமக்கு ஒரு பாலகன் பிறந்து விட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னது போலவும் இருக்கிறது. சிந்திக்க வேண்டும். இது ஏசாயாவின் காலத்திலேயே அவர் சொன்ன 7ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்கள் 9ஆம் அதிகாரத்தில் நிறைவேறிவிட்டதாக இருக்கிறது என்று இது எதிர்காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமோ இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமோ என்று சொல்வதற்கு இல்லை. இடைச்செருகல் செய்யும் போது கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். ஏனென்றால் உண்மையான இறைவனை வணங்குகிறவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த இறைவன் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை கொடுத்திருப்பார். அவர்களிடம் இது போன்ற செய்திகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இனி வரும் காலங்களிலாவது, நான் அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு முறை தான் நீங்க பிரிண்ட் பண்ணின்னு இருப்பீங்களா, பைபிளை மாத்திட்டு இருப்பீங்களா, இனி வரும் காலங்களிலாவது அந்த 9ஆம் அதிகாரத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று மாற்றி அமைத்து எழுதி வைத்தீர்கள் என்றால் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். அவருடைய நாமம் அதிசயமானவர். சரி, அவருடைய நாமம் அதிசயமானதா என்பதை பார்க்கலாம். பைபிள் என்ன சொல்கிறது என்று. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ இவர் போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். இதுதான் அதிசயமான நாமமா? அப்படி நாமம் அதிசயமானதா? அப்படி நாமம் அதிசயமானதுன்னு சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வச்சிருக்கிறீங்க, எப்படி அவருடைய நாமம் அதிசயமாக இருக்க வேண்டும்? பைபிளை படிக்காதவரே ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். ஒருவன் ஆழ்ந்து பைபிளை படித்து விட்டான் என்றால்
என்னை போல் தான் நான் ஆழ்ந்து பைபிளை படித்தேன், இஸ்லாமியனாக மாறினேன். ஒருவன் பைபிளை படிக்காத வரைக்கும் தான் அவன் கிறிஸ்தவன். இன்றைக்கு சேலஞ்சு பண்ணுறேன். ஒருவன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ணி சரண்டர் ஆகி அவன் எல்லாவற்றையும் இறைவன் கையில் ஒப்பு கொடுத்து அந்த பைபிளை படித்தான் என்றால் அடுத்த வாரம் அவன் சர்ச்சுக்கு போக மாட்டான். என்னுடைய சேலஞ்ச் அது. இதுதான் அதிசயமான நாமமா? அவர் போஜன பிரியர், மதுபான பிரியர் என்பதுதான் அவர் நாமம். அதிசயமானவர். அவருக்கு திராட்சை ரசம், இயேசு கிறிஸ்து திராட்சை ரசம் குடித்ததாக பைபிளிலே பல இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த திராட்சை ரசத்தை குறித்து பைபிள் வசனங்களே என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ஓசியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. உலகபூர்வமான ராஜாக்களுக்கு திராட்சை ரசம் குடிப்பது தகுதி அல்ல, உலகபூர்வமான பிரபுக்களுக்கு திராட்சை ரசம் குடிப்பது தகுதி அல்ல என்று பைபிள் திட்டமும் தெளிவுமாக கூறியிருக்கும் போது, ஒரு ஆன்மீகவாதி, இறை தூதர், தேவகுமாரன் என்று உங்களால் போற்றப்படுகிறவர் திராட்சை ரசம் குடிக்கிறார் என்றால் எப்படி அவருடைய நாமம் அதிசயமான நாமமாக இருக்க முடியும்? திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதிலே மயங்குகிற எவனும் ஞானவான் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வைத்துவிட்டு ஒரு தீர்க்கதரிசியாகிய, ஒரு இறை தூதராகிய, இறைவனுடைய வார்த்தைகளை எச்சரிக்க வந்த ஒரு இறை தூதருக்கு திராட்சை ரசம் குடித்தார் என்று எழுதி வைத்திருக்கிறீர்கள் பைபிளிலே. இது எந்த வகையில் நியாயம்? இது சரிதானா? ஆலோசனை கர்த்தர். ஏற்கனவே சொல்லிவிட்டோம், நான் கர்த்தர் அல்ல. பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்றும் சொல்லிவிருக்கிறேன். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நான் ஆலோசனை கர்த்தர் இல்லை, தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருத்தரை பற்றி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அவர் அதை மறுக்கிறார் என்றால் அது இட்டு கட்டப்பட்டது தானே, அது உங்களால் புனையப்பட்டது தானே. சிந்திக்க வேண்டும். அவர் ஆலோசனை கர்த்தர் இல்லை என்று சொல்கிறார், நான் கர்த்தர் இல்லை என்று அவர் மறுத்து விட்டார். அடுத்ததாக வல்லமையுள்ள தேவன், நான் தேவன் இல்லை என்று கூறுகிறார். ஒருவன் நல்ல போதகரை நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது இயேசு பதிலளித்த வார்த்தை என்னவென்றால், தேவன் ஒருவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. தேவன் ஒருத்தரை தவிர நல்லவன் யாரும் கிடையாதுப்பா, நீ என்ன நல்லவன் என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் தேவன் வேறொருவர் என்று தானே அர்த்தம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள், அப்போது ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கோள் என்றார். தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. அப்படி என்றால் தேவன் வேறு இயேசு வேறு என்று தெரிகிறது அல்லவா? யோவான் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி,
தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே என்றார். யாரிடத்துல இயேசு கேட்டிருக்கிறார்? தேவனிடத்திலே கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லை. இதில் தேவன் வேறு இயேசு வேறு என்று தனித்தனியாக தெரிகிறது. மார்க் 13:19 ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும் என்று இயேசு கூறினார். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உலகத்தை சிருஷ்டித்த நாள் முதல் இதுவரை சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தின் மூலமாக சகலத்தையும் உண்டாக்கினது யார், உலகத்தை சிருஷ்டித்தது யார் என்று இயேசு அறிக்கை இடுகின்றார். தேவன்தான் உலகத்தை சிருஷ்டித்தார் என்று இயேசுவின் வாயாலே அறிக்கையிடும் பொழுது சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் படைத்தவர் இயேசு என்றால் இது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய கொடூரம், இது பயங்கரம். இதைவிட பயங்கரமான குற்றம் எதுவும் இல்லை. யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கடவீர்கள். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். மீசதாடி வச்சுக்கிட்டு இல்ல தேவன், வெள்ளாங்கி போட்டுட்டு இல்ல தேவன், போஜனபான பிரியராய் இல்லை தேவன், பொரித்த மீனையும் தேனையும் சாப்பிடுகிறவராய் இல்லை தேவன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக நித்திய பிதா. நித்திய பிதா என்று இவர்கள் யாரை சுட்டி காட்டினாங்களோ அவர் வரும்பொழுது நான் நித்திய பிதா இல்லை என்று அவர் எடுத்து வைக்கிறார், மறுக்கிறார். மத்தேயு 23:9 இயேசு கூறுகிறார், பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். பூமியிலே ஒருவரையும் பிதா என்று அழைக்காதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் என்று இயேசு சொல்லும் பொழுது, இயேசுவை நித்திய பிதா என்றால் நீங்கள் எழுதி வைத்தது தானே, நீங்கள் இயேசுவுக்காக தானே நித்திய பிதா என்று அவரை குறிப்பிட்டு எழுதினீர்கள். இயேசு அதை மறுக்கிறார். நான் நித்திய பிதா இல்லை, பூமியிலே ஒருவரையும் பிதா என்று அழைக்காதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் என்றால் இதை நீங்கள் இட்டுக்கட்டி இடைச்செருகல் பண்ண விஷயம் தெள்ள தெளிவாகிறது. அடுத்ததாக சமாதான பிரபு, அதையும் சொல்லிட்டார், நான் சமாதான பிரபு இல்லை, நான் சமாதான பிரபு இல்லை. அந்த சமாதான பிரபு என்ற அந்த வசனத்தையும் அந்த வார்த்தைகளையும் மறுக்கிறார் இயேசு. வசனம் இவ்வாறாக சொல்கிறது. மத்தேயு 10:34-35 இயேசு கூறுகிறார், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்றார். பூமியிலே நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மாமிக்கும் மருமகளுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இது இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி அவர் சமாதான பிரபு என்று வர்ணிக்கிறார்கள். ஆனால் இது யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர் அதை மறுக்கிறார். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன், மகனுக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்கிறார். இஸ்லாமிய சகோதரர்கள் ஈசா நபியை இந்த வசனத்தை வைத்து தவறாக நினைத்து விட வேண்டாம். அவர் சொன்ன அர்த்தம் வேறு. அந்த அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்தவனாக இருந்த நான் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் சத்தியங்களையும் கேட்டு அவர் காட்டின வழிகளிலே சென்று இஸ்லாம் மார்க்கத்தை அடைந்தேன். எட்வர்ட் எபினேசராக இருந்த நான் தாரிக் இஸ்மாயிலாக மாறினேன்.
இன்றைக்கு என்னுடைய கிறிஸ்தவ மனைவிக்கும் எனக்கும் இடையே பிரிவினை உண்டாகி இருக்கிறது. இதைதான் அவர் கூறுகின்றார். நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். மகனுக்கும் தந்தைக்கும், தாய்க்கும் மகளுக்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். ஒருவேளை ஒரு குடும்பத்தில் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஒருவர், அவர்களிடையே பிரிவினை உண்டாகும் அல்லவா? இதைதான் இயேசு கிறிஸ்து அவ்வாறு சொல்கின்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.